இந்த வீடியோவில் நம்ம ஒரு நியூ கிச்சன் செட்டப் தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி தான் வந்து கார்பெண்டர் ஒர்க் வந்து ஒரு 80% வந்து முடிஞ்சுது. சரி, இன்னும் 20% இருக்குது. பட் அதுக்குள்ளேயே நம்ம வந்து சமைச்சு கொஞ்சமாக சாப்பிட்றதுக்கு கிச்சனை ரெடி பண்ணணும் அப்படிங்கிறனால ஓரளவு க்ளீன் பண்ணி எது எங்கெங்கே பேசிக்காக வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்தது. அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். கார்பெண்டர் ஒர்க் வந்து இன்றைக்கி தான் முடிஞ்சனால செம்ம தூசியாக இருந்தது. நம்மளுடைய திங்ஸ் எல்லாமே தூசியாக இருந்தனால அதை ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணதுக்கே அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு தூசி எல்லாத்தையும் தட்டி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஃபுல்லாக கிச்சனை க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா காய விட்டாச்சு. ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்து காஞ்சதுக்கப்புறம் க்ளீனிங் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்ன தான் சோப்புலாம் போட்டு ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சாலும் அங்கங்கே ஒரு மாதிரியான அழுக்குகள் இருந்தது. அதெல்லாம் வந்து ஷீன்லாக் அந்த லிக்விடு வச்சு ஒரு துணியை வச்சு தேய்க்கும்போது ஸ்மூத்தாக வந்து அழகாக நம்மளுக்கு வந்து கஷ்டம் இல்லாமல் அந்த அழுக்கு வந்து வந்துருச்சு. இந்த டெக்னிக் வந்து கார்பெண்டர் தான் சொல்லி கொடுத்துட்டு போயிருந்தார். யாருக்காவது வந்து இந்த எண்ணெய் பிசுக்கு மாதிரி இருக்க கரையெல்லாம் போகணும் அப்படின்னா இது ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வந்து போகுது. இந்த ஸ்டீல் கார்னர் ரேக் வந்து பார்த்திங்கன்னா 2 டயர்ஸ் செம்ம ஸ்ட்ராங்காக இருந்தனால இந்த கிளாஸ் ஐட்டம், ஜார், செராமிக் ஜார் எல்லாமே வந்து தைரியமாக வைக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா சில இதெல்லாம் வந்து ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் லோடு அதிகமாகிடுச்சுன்னா அப்படி கொஞ்சம் கவுந்துற மாதிரி ஆயிரும். பட் இது நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தது. ஆயில் ஸ்ப்ரே பார்த்திங்கன்னா மோர் தென் 1 இயர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப அதில் வந்து மினிமலாக வருது ஆயில். இது வந்து இந்த சப்பாத்தி, தோசை இந்த மாதிரி ஆயில் ரொம்ப கம்மியாக போட்டு சாப்பிட்றவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. இந்த கார்னர் ரேக் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மிக்சியை வச்சாச்சு. அது பக்கத்தில் வந்து உடன் கட்டிங் போர்டு எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணோம். 2 குட்டியான ஒரு 1/2 kg அளவுக்கு வந்து 2 குட்டி செராமிக் ஜார் மாதிரி வாங்கியிருந்தோம். அதில் வந்து என்ன போடுறதுன்னு ஃபஸ்ட்டு ஒரு ஐடியா இல்லை. சரி, அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எதாவது ஐடியா கிடைக்கும், அப்படியே போட்டுக்கிட்டே வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. இந்த 2 பெருசு இதில் வந்து ஒன்றில் கல்லுப்பும் ஒன்றில் வந்து புளியும் வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு. இது ரெண்டுமே வந்து 1 கிலோ வரையும் கெப்பாசிட்டிக்கு வந்து கொள்ளும். அப்புறம் இந்த குட்டியில் வந்து ஒன்றில் வந்து காஞ்ச மிளகா வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம். நமக்கு வந்து ஃபுல் ஒர்க்கும் முடித்தாதான் வந்து எந்தெந்த இடத்துக்கு எது வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே கிடைக்கும். இன்னும் வந்து ஒர்க் இருக்குது அப்படிங்கிறனால இப்பொழுதுக்கு கார்னர் ரேக்லேயே வந்து இந்த ஜார் ஐட்டம்லாம் வந்து செட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சாச்சு. அந்த செராமிக் ஜாரை வந்து எடுத்துகிட்டு 2 குட்டி கிளாஸ் பவுல் மாதிரி இருந்தது, அதை வந்து இந்த இடத்துல வச்சாச்சு. சிங்க் ஏரியா கீழே பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணிவிட்டு இந்த இஞ்சி இடிக்கிற கல் அதையும் இந்த இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம். அதுக்கு பக்கத்துலேயே இந்த ரேக்கில் வந்து டிஃபன் பாக்ஸு, அப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய கண்டெய்னர் செட்டு, இது எல்லாத்தையும் இந்த ட்ராவில் வந்து ஃபுல்லாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இந்த ரேக் அப்படியே கீழே வந்து பிளேட்ஸு, குட்டி குட்டி பவுலு, டம்ளர் இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு. எனக்கு தெரிஞ்சு சிங்க் ஏரியாவுக்கு கீழே வந்து டஸ்ட்பின் அந்த மாதிரி இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணுறது, பிளேட் ஸ்டோர் பண்ணுறதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம திரும்ப வந்து அதை ரீரேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. யாராவது இப்போ புதுசாக கிச்சன் செட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து சாமான் கழுவுறது மேட்டரில் அதை எடுத்து திரும்ப அடுக்கி வைக்கிறது தான் பெரிய தலைவலியாக இருக்குது. 2 விதமான அஞ்சரைப்பெட்டி வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு வச்சுருந்தேன். ஒன்று வந்து நம்ம நார்மல் சமையலுக்கு, இன்னொன்று வந்து பிரியாணி ஐட்டங்கள்லாம் செய்யும்போது யூஸ் பண்ணுற மாதிரி. 2ஓடைய லெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இது வந்து கண்ணாடி இல்லை, ஒரு மாதிரி அக்ரிலிக் டைப்பில் வந்து இருந்தது. இந்த ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி மாதிரி நடுவில் டிவைடர் வரும். ஸோ வந்து ஒரு அஞ்சரைப்பெட்டி கீழேயும் இன்னும் அந்த கண்ணாடிக்கு மேலே இன்னொன்று வர்ற மாதிரி இருக்கும். பட் அந்த ஒர்க் வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்கனால இப்போ இதுக்கு இதை தான் காட்ட முடியுது. இன்னும் ஒரு 1-2 டேஸில் வந்து அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுனதுக்கப்புறம் முடிஞ்சால் காட்டுறேன். இந்த எக்யூப்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பெப்பர் வந்து கிரேட் பண்ணுறதுக்காக. நான் கூட 1-2 தான் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அவ்வளோ ஃபைன் பவுடராக வந்தது. யாராவது அடிக்கடி இந்த எக்கு ரெசிபிலாம் செய்கிறீங்க அப்படின்னா ஆம்லேட்லாம் போடுறதுக்கு நம்ம ஒன்று ஒன்றா இடிச்சுக்கிட்டு இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்குலாம் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது லிங்க் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன்.
மளிகை ஜாமான்லாம் ஸ்டோர் பண்ணுறது இந்த அரிசி பருப்புக்கெல்லாம் தனியாக ஒரு இடம் இருந்தது. கொஞ்சம் ரேராக யூஸ் பண்ணக்கூடிய க்ராசரி ஐட்டம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம பிளேட் இதெல்லாம் வச்சு கண்டெய்னர்ஸ்லாம் வச்சுருந்தோம்ல, அதுக்கு பக்கத்துலேயே இருக்க கபோர்டில் தான் வந்து ஸ்டோர் பண்ணியிருந்தோம். நல்ல நிறைய ஸ்பேஸ் இருந்தனால குட்டி குட்டியாக அதுக்கு ஒரு டப்பா போட்டு ஃபுல்லாக வந்து அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஒரு மஸ்ட் பை ப்ராடக்ட்னே சொல்லுவேன். ஏன்னா இப்போ இருக்க எல்லார் வீட்லேயுமே ஆர்ஓ இல்லைன்னா வந்து கேன் வாட்டர் தான் வச்சுருக்கோம். இது இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக வந்து தண்ணி வந்து நம்ம கைப்படாமல் குடிக்க முடியுது. இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோ எண்டில் காமிச்சிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கவுண்டர் டாப் எப்போதுமே நீட்டாக இருக்கணும், க்ளீனாக இருக்கணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வந்து காய்கறி குப்பை இல்லைன்னா வந்து சாதம் 1 2 சதறி விழுகிறது அடுப்பு மேலே, இதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா மொத்த வேலையும் முடிச்சதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிக்கலான் இருப்பேன். அது பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கிச்சன் நீட்டாக இருக்காத மாதிரி தான் இருக்கும். பட் இந்த ப்ராடக்ட் வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா கையோடு வந்து இருக்கிற குப்பையெல்லாம் இந்த ப்ரஷ்ஷை வச்சு ஈஸியாக அந்த குப்பை மரத்தில் வந்து தள்ளிடலாம். சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி, நம்ம கையளவு தான் இருக்கும். சின்ன சின்ன குப்பை எல்லாமே அழகாக கலெக்ட் பண்ணி எடுத்துருது. கொஞ்சம் வேலை வந்து ஜாஸ்தியாக இருந்தது. ஏன்னா அந்த கபோர்ட் ஒர்க் பண்ணனால எல்லா பொருள் மேலேயும் அந்த தூசி வந்து நிறைய பட்டு இருந்தாலும் ஒரு பொருளையும் தொடச்சி க்ளீன் பண்ணோம். செம்ம டயர்டாகிடுச்சு. ஒரு காஃபி பிரேக் வந்து எடுத்ததுக்கப்புறம் வேலையை வந்து கன்டினியூ பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஒரு 4 டயர் பிளாக் மெட்டலான ஒரு ஸ்டோரேஜ் ரேக்கு. இது வந்து கிச்சனில் வந்து வச்சுருக்கோம். இதில் வந்து இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஆர்டர் பண்ணியிருந்தது. ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை நீங்கள் கிச்சனுக்கு தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நம்மளுடைய மேக்கப் ப்ராடக்ட்ஸும் போட்டு வச்சுக்கலாம். இல்லை வந்து கிட்ஸுக்கு வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டங்கள் இந்த மாதிரி கூட நம்ம ஸ்டோரேஜ் பண்ணலாம். என்னென்ன எப்படி வேணாலும் இது வந்து மல்டி பர்பஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வச்சுருக்கிறது வந்து கிச்சனில் வந்து இந்த காய்கறிகள்லாம் வந்து போட்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அசம்பிள் பண்ணி க்ளீன் பண்ணி அந்த பேப்பர் வந்து ஒயிட் கலர் பேப்பர் இருந்தது, அது போட்டு வச்சுருக்கேன். நான் இந்த வீடியோவில் காட்டின எல்லா ப்ராடக்டோடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னா கொடுக்குறேன். நீங்கள் ஜஸ்ட் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணியே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனை லிங்க்கு கண்டிப்பாக கொடுத்துருப்பேன். இது வந்து அந்த ரொட்டேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. கீழே வந்து 4 வீல் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து எந்த இடத்துக்கு வேணாலும் டக்குன்னு மூவ் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது கிச்சனில் யூஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் மேலே வந்து ஏதாவது க்ராசரி ஐட்டம் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதாவது மேலே டாப்பில் இருக்க இடம் வந்து ஃப்ரீயாக இருக்கு இல்லையா, அங்கே வந்து நீங்கள் என்ன ஐட்டம் வேணால் வைக்கலாம். பிளான்டர் அந்த மாதிரி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் யோசிச்சு வச்சுருக்கோம். பார்க்கலாம் ஃப்யூச்சரில். மேலே வந்து எப்போதுமே யூஸே ஆகாத கிச்சன் ஐட்டம் ஃபுல்லாக வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு. இது வந்து பூஜை கேபினட். அது பக்கத்தில் வந்து பெரிய ஒரு லென்த்தான ஒரு கேபினட் இருக்கு இல்லையா, இதில் வந்து க்ராசரி ஐட்டம் ஃபுல்லாக வந்து இந்த ரைஸு கொஞ்சம் பெரிய ஐட்டங்கள், கொஞ்சம் ரேராக யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டங்கள் எல்லாத்தையும் வந்து இதில் வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு. அடுப்புக்கு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா கட்லரி ட்ரே வந்து இருக்குது. இதில் கரண்டி இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு கீழே போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட் மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்கோம், அது ஃப்யூச்சரில் காமிக்கிறேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சமையலுக்கு தேவையான சின்ன பாத்திரங்கள்லாம் வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு. பக்கத்தில் இருக்க கபோர்டில் வந்து குக்கரும் பெரிய கடாய்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு. மேலே இருக்க கேபினெட்டில் ஃபுல்லாக டெய்லி சமையலுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்பைசஸ், மசாலா அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், டைனிங் ஏரியா மாதிரி செட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஃபோல்டபுள் டைப். வேணுங்கும்போது இது இப்படி மாதிரி செட் பண்ணிக்கலாம், வேண்டானா அப்படியே மடித்து வச்சிடலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து இதில் வந்து டைனிங் ஏரியாவும் யூஸ் பண்ணிக்கலாம், மல்டி பர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து ஓவரால் வந்து ஓரளவு க்ளீன் பண்ண கிச்சனை வந்து இந்த ஃபுல்லாக அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். இந்த டைல்ஸ் பார்த்திங்கன்னா அந்த 3D எஃபெக்டில் இருந்தது. அந்த லீஃபை டச் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பள்ளமாக அந்த லீஃபை டச் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடச்சிது. மணி பிளான்ட்லாம் வந்து அந்த கப்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்து வேறு இடத்துல வச்சுட்டு மணி பிளான்ட்லாம் வந்து செட் பண்ணியாச்சு இந்த இடத்துல, அந்த ஜன்னல்கிட்ட.
இது தற்காலிகமாக இப்பொழுதுக்கு சமைச்சு சாப்பிட்றதுக்காக செட் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க் முடிஞ்சோடனே கொஞ்சம் மாற்றம் பண்ணுற மாதிரி இருக்கும். கேன் வாட்டர்லேருந்து தண்ணியை காப்பர் வெசலுக்கு வந்து மாற்றினதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் பிளேட் எடுத்து நடுவில் ஹோல்ஸ் போட்டுக்கிட்டோம். நீங்கள் சில்வர் இல்லை காப்பர் பிளேட்டே வந்து மூடியாக வச்சுக்கலாம். பட் அந்த ஹோல்ஸ் போடுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் பிளாஸ்டிக் பிளேட் மாதிரி ஒன்று எடுத்து அந்த டிஸ்பென்சர்லேயே வந்து ஒரு பைப்பு மாதிரி வரும், அதை வந்து இன்சர்ட் பண்ணிட்டா ரொம்ப சிம்பிள். இது ஃபிட் பண்ணுறது பெரிய ப்ராசஸ்லாம் ஒன்றும் கிடையாது. மேலே வந்து ஒரு பட்டன் மாதிரி ஆன் ஆஃப் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணாவே தண்ணி வந்து நம்ம வந்து ஒரு செம்புலையோ இல்லை ஒரு வாட்டர் பாட்டிலையோ நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்னே இது சொல்லலாம். அப்படியே ஒரு ஃபுல் ஓவர்வியூ கிச்சனை வந்து அப்படியே காமிக்கிறேன். இதில் ஏதாவது மாற்றம் பண்ணலாமா, இல்லை இந்த பொருளை இங்கே வச்சுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களோட சஜஷன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய்.